இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 7 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் பாண்ட் அண்ட் வாண்டர்வால்ஸ் பாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். Metallic bond, the collective of a sea of valence electrons between several positively charged metal ions. Collective of a sea of valence electrons between several positively charged metal ions. இதை நம்ம metallic bond அப்படின்னு சொல்கிறோம். Both metallic and covalent bond can be observed in some metal samples. Some metal samplesல covalent bond and metallic bond ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்க்கலாம். The factors that affect the strength of metallic bond. ஒரு metallic bondோட strength வந்து எந்தெந்த factorsலாம் affect பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, total number of localized electrons, magnitude of positive charge held by the metal cation, ionic radius of the cation, cationோட ionic radius. இந்த factors எல்லாம் வந்து நமக்கு metallic bond வந்து affect பண்ணும். இந்த metallic bondோட properties என்னென்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து electrical conductivity. இந்த metallic bondோட electrical conductivity எப்படி இருக்குன்னா, when a potential difference is introduced to a metal, the delocalized electrons start moving towards the positive charge. ஒரு மெட்டல் எடுத்து அதில் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடனே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எதை நோக்கி மூவ் ஆகும் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் ஆகும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு மெட்டலை எடுத்து அதில் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் அப்படிங்கும்போது நெகட்டிவ், அது எதை நோக்கி மூவ் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் ஆகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மெட்டல்ஸ் எல்லாமே என்னது, ஒரு குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. when one end of a metallic substance is heated, the kinetic energy of the electrons in that area increases. அதாவது ஒரு மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதோட ஒரு எண்டை வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தீஸ் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் தயர் கைனெட்டிக் எனர்ஜிஸ் டு த அதர் எலக்ட்ரான்ஸ் இன் த சி வயா கொலிஷன்ஸ். அப்போது எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த எலக்ட்ரான் தன்னோட கைனெட்டிக் எனர்ஜியை பக்கத்தில் இருக்க இன்னொரு எலக்ட்ரான்ஸுக்கு கொலிஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெலியபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. வென் மெட்டல்ஸ் ஆர் பீட்டன் வித் எ ஹேமர், த ரிஜிட் லேட்டிஸ் இஸ் டிஃபார்ம்டு அண்ட் நாட் ஃப்ராக்சர்டு. இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு ஹேமர் வச்சு ஒரு மெட்டலை நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லேட்டிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃபார்ம் ஆகுது. டிஃபார்ம் தான் ஆகுது, ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகலை. தின் ஷீட்ஸ் ஹைலி டக்டிலிட்டி. அதாவது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தின் ஷீட்ஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு மெட்டலை வந்து தின் ஷீட்ஸாக பண்ண முடியும், ஏன்னா அதோட டக்டிலிட்டி வந்து என்னவா இருக்குது, ரொம்பவே ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் லஸ்டர். ஒரு லைட் இன்சிடென்ட் ஆன் ஏ மெட்டாலிக் சர்ஃபேஸ். ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேலே நம்ம லைட்டை அப்ளை பண்ணுறோம். அந்த மெட்டாலிக் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. அப்சார்ப்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட்டட். ஸோ என்ன ஆகுதுனாக்கா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும்னா அந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதான் இன்க்ரீஸ் எனர்ஜி. குயிக்லி ரிட்டர்ன் டு த கிரவுண்டு ஸ்டேட். பட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன எலக்ட்ரானால் அவ்வளோ நேரம் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது, திரும்பவும் அது கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு வந்துடணும். அப்படி அங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இல்லாமல் அது கிரவுண்டு ஸ்டேட்டுக்கு பழைய பொசிஷனுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, அது என்ன எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சோ அந்த எனர்ஜி அப்படியே எமிட் பண்ணிடும். The emission of light due to the de-excitation of electrons. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ எக்ஸைட்டட்லேருந்து கிரவுண்டுக்கு வரும்போது லைட்டை எமிட் பண்ணதுலேயே அதை வந்து de-excitation of electrons அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான்ஸ் attribute a shiny metallic luster to the metal. இது வந்து ஒரு ஷைனி மெட்டாலிக் லஸ்டரை வந்து அங்கே ஃபார்ம் பண்ணுது. இந்த மெட்டாலிக் பாண்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டினா ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த மெட்டல் அயான்ஸ் இஸ் குவைட் ஸ்ட்ராங். ஒரு மெட்டல் அயானில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இன் ஆர்டர் டு ஓவர் கம் திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்,
great energy acquired. இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம உடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும், நிறைய எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா மெட்டாலிக் பாண்ட்ல வந்து ஹைலி ஸோ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட் தேவைப்படுது. ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணணும்னா நம்ம நிறைய வந்து எனர்ஜி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது மெட்டாலிக் பாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம மெட்டாலிக் பாண்டு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாண்டர் வால்ஸ் பாண்ட்ஸ். இந்த வாண்டர் வால்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ஆர் வெரி வீக். ஃபோர்ஸஸ் அரைசஸ் ஃப்ரம் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அன்சார்ஜ்டு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஃபோர்ஸஸ் வந்து எங்கே அரைஸ் ஆகுதுன்னா அன்சார்ஜ்டு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸில். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வீக் கெமிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸை நம்ம வீக் கெமிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். rapidly vanish when the distance between two interacting molecules increases. ஒரு மாலிகுல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அந்த வந்து என்ன ஆகும், வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். The strength of van der Waals force range from 0.4 kilojoule mole universe to 4 kilojoule mole universe. When the distance between the atoms is greater than 0.6 nanometer, the forces are extremely weak. ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 0.6 நானோமீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். இட் கேனாட் அப்சார்ப்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். இது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ், இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். மேக்னிடியூட் ஹை when the molecules or atoms are close to each other. இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட மேக்னிடியூட் வந்து என்னவா இருக்குது, ஹையாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் பாண்ட். கீஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். The electrostatic interaction between the charges in ionic molecules. Interaction between dipole in polar molecules. Quadrupole interactions in the molecules whose symmetry is lower than cubic. Quadrupole interactions in the molecules whose symmetry is lower than cubic. கியூபிக்கோட சிமெட்ரி வந்து லோயராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து குவாட்ரபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து மாலிகூல்ஸில் நடக்கும். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பெர்மனண்ட் மாலிகூல்ஸ். இது மாலிகூல்ஸுக்கு இடையில் பெர்மனண்ட் மாலிகூல்ஸுக்கு இடையில் வந்து என்ன நடக்கும், இன்ட்ராக்ஷன் நடக்கும். இது கீஸ் ஆன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். டிபேயி ஃபோர்ஸஸ். இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் பெர்மனண்ட் டைபோல்ஸ் அண்ட் அதர் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இதோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு டைபோல்ஸ். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பெர்மனண்ட் டைபோல்ஸ் அண்ட் அதர் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், அதோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு டைபோல்ஸ். டிஃபார்ம்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஏ பெர்மனண்ட் டைபோல். அதாவது டிஃபார்ம்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படி எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸுக்கும் பெர்மனண்ட் டைபோலுக்கும் இடையில் இருக்குது. நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். டிபேயி ஃபோர்ஸஸ் வந்து எதை டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காது. டிபேயி ஃபோர்ஸஸ் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதோட அப்ளிகேஷன்ஸ். ஜெக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஹேங்கிங் ஆன் ஸ்மூத் சர்ஃபேசஸ் வித் ஒன்லி திஸ் டோஸ். செகண்ட் ஒன், பயாலஜிக்கல் டிசைன்ஸ் கேன் பி அப்சர்வ்டு இன் சம் ஸ்பைடர்ஸ். பயாலஜிக்கல் டிசைன்ஸ் கேன் பி அப்சர்வ்டு இன் சம் ஸ்பைடர்ஸ். இந்த வீடியோவில் நாம் மெட்டாலிக் பாண்ட் அண்ட் வான் டெர் வால்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா?